நமக்கு வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வேலும் மயிலும் துணை நமக்கு வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும் வேதனை தீர்க்கும் வினைகள் வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார் வேலவன் நெஞ்சில் வேலவன் நெஞ்சில் வீற்றிருந்தார் வேலவன் வெற்றியும் நம்மை தேடி வரும் வெற்றியும் நம்மை தேடி வரும் வேலவன் அவனை பணிந்து நின்றார் வேலவன் அவனை பணிந்து நின்றார் வேலவன் அவனை பணிந்து நின்றார் வேலவன் அவனை பணிந்து நின்றார் விரும்பியதெல்லாம் கைகூடும் விரும்பியதெல்லாம் கைகூடும் வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும் வேதனை தீர்க்கும் வினைகள் வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வடிவேலும் நல்லவை என்றும் நாடி வரும் அல்லவை எல்லாம் ஓடிவிடும் நல்லவை என்றும் நாடி வரும் அல்லவை எல்லாம் ஓடிவிடும் அல்லவை எல்லாம் ஓடிவிடும் சொல்பவை அவன் திருப்புகழானார் சொல்பவை அவன் திருப்புகழானார் சொல்பவை அவன் திருப்புகழானார் சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும் சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும் வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும் வேலும் மயிலும் துணை நமக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் இசை நாடகம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேவி பாகவதத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். தேவி பாகவதம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாகவதத்திலே 5ஆவதாக சொல்லக்கூடிய ஒரு பாகவதம். வியாசர் ரொம்ப அருமையாக அந்த பாகவதத்தை எழுதியிருக்கிறாரு. இதில் தேவியினுடைய மகிமைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்து சொல்கிறாரு. அதோடு கூட ராமாயணத்தோட ஒரு சில பகுதிகளும் மகாபாரதத்துடைய ஒரு பெரும்பகுதிகளும் இதில் தொடர்ந்து வரும். இதில் நம்ம 2வது காண்டம் பார்த்துட்ருக்கோம். முதல் காண்டம் இதுவரையிலையும் பார்த்துட்டோம். அதில் முழுவதுமே தேவி பாகவதனுடைய மகிமைகள்
அதை வந்து நம்ம கேட்கறதுனாலையோ அல்லது படிக்கிறதுனாலையோ நமக்கு வந்து என்னென்னலாம் வந்து நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம். அதற்கான சில வரலாறுகளும் அதனால் பலனடைஞ்சவங்களை பற்றிலாம் பார்த்தோம். 2வது காண்டத்தில் வந்து முழுவதுமே வந்து அந்த பாண்டவர் வம்சம் வந்து எப்படி உற்பத்தி ஆச்சு, பரிசித்து மன்னர் வரலையும் தொடர்ந்து வரும். பாண்டவ வம்சம் உற்பத்தி ஆனதுலேருந்து பரிசித்து மன்னர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறைநிலை அடைகிற வரலையும் வரக்கூடியதெல்லாம் வந்து 2வது பாகத்தில் வரும். இதில் வந்து பாராசார முனிவருக்கு மகனாக பிறந்தவர் தான் வியாசர். அவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மச்சகந்தின்னு சொல்லி ஒரு வலைஞனுடைய மகள் இருப்பாங்க. அவங்க எப்படி தோன்றுனாங்கன்றதெல்லாம் நம்ம போன சொற்பொழிவில் பார்த்தோம். பாராசார முனிவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு முறை வந்து இந்த காளி நதி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய யமுனை நதியை கடக்கிறதுக்காக முற்படுவார். அப்போ அந்த நதியை கடக்கிறதுக்கு ஒரு படகு வேணும். அந்த படகுக்காக தாசன்கிற வலைஞனை வந்து போய் தேடி பார்த்து இந்த மாதிரி இந்த நதியை நான் கடந்து போகணும்னு கூப்பிட்றாரு. அது சரியாக வந்து உணவு இருந்துற நிலை. அந்த வலைஞன் வந்து உணவு உண்பதற்கு தயாராக இருப்பாப்புல. இந்த மாதிரி இது என்னுடைய சாப்பிட்ற நேரத்தில் நான் வந்து என்னால் படகு ஓட்டிகிட்டு வர்றதுக்கு முடியாது, ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து காத்திருந்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடித்த உடனே உங்களை கூட்டிகிட்டு போய் அக்கறையில் விட்டுடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லை நான் உடனடியாக போயாகணும், இந்த நதியை கடந்து அந்த கரைக்கு வந்து நான் சீக்கிரமாக போக வேண்டிய சூழல் உள்ளது, அதனால் இப்போவே நான் போகணும் அப்படின்னு சொல்லி பாராசாரர் வந்து கேட்பார். அப்போ என்னுடைய மகளை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், என் மகன் வந்து படகை ஓட்டிகிட்டு வந்து உங்களை அக்கறையில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வலைஞன் தன்னுடைய அந்த வளர்ப்பு மகளான மச்சகந்தியை கூப்பிட்டு இந்த முனிவரை வந்து அந்த கரையில் கொண்டு விட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். அப்போது அந்த இதில் படகுல போயிட்டுருக்கும்போது பாராசாரர் வந்து இந்த மச்சக்கந்தியினுடைய அந்த முற்பிறப்பு எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சு இந்த இந்த வேதங்கள் அத்தனையுமே வந்து தொகுத்து கொடுக்கறதுக்கு வந்து தனக்கு ஒரு மகன் இருந்து இது எல்லாத்தையும் செய்யணும், அது வந்து இந்த மச்சக்கந்தி மூலயமா பிறந்தால் தான் வந்து அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அது பயன்படுற மாதிரி அமையும் அப்படின்றத அவர் உணர்ந்துக்கிட்டு தன் மூலமாக வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தால் மச்சகந்திக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வந்து இந்த எல்லாத்தையும் வந்து இந்த புராணங்கள் எல்லாத்தையும் 18 புராணங்கள் இந்த வேதங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த உலகம் இருக்கிற வரலையும் வந்து எல்லாத்தையும் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய மிக உயர்வான ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அதுக்கு மச்சக்கந்தி ஒத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி நான் வந்து திருமணம் ஆகாமல் குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறமா வந்து என்னை வந்து அந்த பதிவிரதத்தன்மை போயிடுச்சுன்னு யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லாமல் போயிடும், நான் கடைசி வரலையும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என் தந்தையார் வீட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும், அதுக்கு உடன்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லுவார், இல்லை உன் உடம்புல வந்து இதுவரையிலையும் வந்து அந்த மச்சத்துடைய வாசம் வருது, அது வந்து பரிமள வாசமாக மாற்றுறேன், அது போக குழந்தை பிறந்ததுமே அந்த கன்னித்தன்மையை நீ மீண்டும் பெற்றுடுவ, அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு விருப்பமான கணவனோட வாழ்க்கையை நடத்தலாம், இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு குழந்தை வந்து வியாசருடைய பிறப்புங்கிறது உன்னுடைய மூலமாக தான் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்துவார். அப்புறம் அவங்க அதுக்கு வந்து உடன்பட்ட உடனே வியாசர் பிறக்கிறார். வியாசர் பிறந்ததுமே என்ன பண்ணுறாருன்னா தன் தாய்கிட்ட சொல்வார், அம்மா உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் போகலாம், நான் வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணி செஞ்சு ஒரு ஆசிரமம் அமைச்சு நிறைய சீடர்களை உருவாக்கி இந்த இதெல்லாம் வேதங்களெல்லாம் தொகுக்கணும், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நீங்கள் எப்போ வந்து என்னை நினைக்கிறீங்களோ நான் வரணும், உங்களுக்கு உதவி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் மீண்டும் வந்து உங்கள் முன்னாடி தோன்றுவேன், உங்கள்கிட்ட வந்து இருப்பேன், அது வரையிலையும் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க மச்சகந்தி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த பழைய நிலைமையெல்லாம் மாறி ஒரு புது பெண்ணாக அவங்க மாறிடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து யமுனையை கடந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்புறம் சத்தியவதி அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்து மாறிடுது.
இது நடந்துட்டு இருக்கிற சமயம் இஷவாகு வம்சத்துடைய மன்னன் வந்து மகாபிக்ஷன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அஸ்வமேத யாகங்கள் 100 வாஜபேய யாகங்கள் செஞ்சு இந்திர பதவி அடைஞ்சு வைப்பான். அப்போ பிரம்ம சபையில் வந்து எல்லாரும் சபையில் வந்து கூடிட்டு இருக்கிற ஒரு சமயம். அப்போ அந்த சபையில் வந்து மகாபிக்ஷன் வந்து அமர்ந்துட்டு இருப்பான். இப்போ அந்த நேரத்தில் வந்து கங்காதேவி வந்து அந்த சபைக்குள்ளே நுழையிறாங்க. நுழையும் போது நல்ல பயங்கரமாக ஒரு காற்று வீசுது. அந்த காற்று வீசும்போது கங்கையினுடைய அந்த உடம்பில், அவங்க பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க உடம்பில் அணிந்திருக்கிற ஆடைகள்லாம் வந்து அப்படியே அந்த காற்றுல பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு யாருமே வந்து கங்கையை பார்க்கறதில்ல. ஆனால் மகாபிக்ஷன் மட்டும் அதை பார்த்துட்றான். அவர் மகாபிக்ஷன் பார்க்குறத வந்து கங்காதேவியும் விரும்பிடுறாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் பிரம்மா வந்து உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2 பேரும் பூலோகத்திலிருந்து கணவன் மனைவியாக சிறிது காலம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பயும் போல் அந்த தெய்வ கடாட்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்து விட்டுறாரு. அப்போது வந்து என்ன பண்ணுறாருன்னா மகாபிஷக் வந்து யோசிக்கிறாரு, நம்ம பூலோகத்தில் பிறக்கணுமே, அப்போ பிறக்கக்கூடியது வந்து ஒரு நல்ல இடத்துல பிறந்தா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் போது புருவ சக்கரவர்த்தி வம்சத்தில் பிரதீபன் சொல்லி ஒரு மன்னன் இருப்பான். அந்த மன்னனுடைய வம்சமாக நம்ம பிறக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிடுறாரு. அப்போ ஒரு சமயத்தில் வந்து இந்த அஷ்ட வசுக்கள்லாம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்து வசுக்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது வசிஷ்டருடைய ஆசிரமத்தை வந்து கடந்து போகிறாங்க. வசிஷ்டருடைய ஆசிரமத்தை கடந்து போகும்போது அங்கே வந்து அந்த தியாவசுன்னு ஒரு வசு, அவனுடைய மனைவி வந்து அங்குலா, இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது அந்த இதில் வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் ஒரு பசு இருக்கும், நந்தினின்னு ஒரு பசு. அந்த பசுவை பார்த்தா ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா வந்து பார்த்தா ஒரு லட்சுமி கராசமாக இருக்கோன்னு அந்த அங்குலா வந்து தியாங்கிற வசு தன்னுடைய கணவன்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த நந்தினி பசு இவ்வளோ அழகாக இருக்கே, இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டவொன்னே, இந்த பசுவினுடைய பாலை குடித்தா அவங்களுக்கு வந்து நிறை, மூப்பு, திரை இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது, வாழ்நாள் முழுசும் அவங்க வந்து இளமையாக வாழலாம். 2வது இது இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்பவுமே வந்து இந்த லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இந்த பசுவினுடைய பாலை வந்து கலந்து நம்ம யாகத்துக்கு செலுத்தினோம்னா அந்த யாக புண்ணியங்கள்லாம் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி அதை பற்றின வந்து மகிமையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த அங்குலாங்கிற அந்த வசுவனுடைய மனைவிக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த நந்தினி பசுவனுடைய எப்படியாவது ஓட்டிக்கிட்டு போய் உசினருடைய மகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த பூலோகத்தில், அதாவது வாழ்நாளில் வந்து எந்த விதமான அந்த மூப்பு, நிறை, நோய் நொடி இல்லாமல் வாழட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி தன் மனைவி கேட்டாங்களேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த நந்தினி பசுவையும் அந்த கன்றையும் அந்த தியாங்கிற வசு மற்ற வசுக்களுடைய அவங்களுடைய உதவியோடு அதை வந்து ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. கூடவே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வளர்த்துட்ருக்கிற சில மாடுகளையும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வசிஷ்டர் வந்து பார்க்குறாரு, யாகத்துக்காக பால் எடுக்கலான்னு வரும்போது அந்த பசு இல்லை, மேற்கொண்டு இருக்கக்கூடிய பசுக்களும் கிடையாது. உடனே அவர் வந்து எப்படி நம்ம வந்து அன்றாட இந்த யாக கடமையெல்லாம் செய்யறது, இப்படி பசு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப யோசித்து கடைசியில் ஒரு ஞான திருஷ்டியில் இந்த பசுவை வந்து எடுத்துகிட்டு போனவங்க வந்து அந்த அஷ்ட வசுக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவார்னா அந்த அஷ்ட வசுக்களுக்கு வந்து சாபம் விட்டுருவார், நீங்கள் எல்லாம் வந்து மானிடராக பிறந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தேவலோகம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசுக்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, நாங்கள் தெரியாமல் தவறு செஞ்சிட்டோம், இந்த தியாவசு சொன்னதுனால நாங்கள் உடன்பட்டு செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த தியாவசு மட்டும் நீண்ட நாள் பூலோகத்தில் இருக்கட்டும், மனிதராக இருந்து பூலோகத்தில் நீண்ட நாட்கள் இருக்கட்டும், மீதி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்குள்ளே பிறந்து ஓராண்டுக்குள்ளே இறந்து இந்த தேவலோகத்தை அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உபாசனை கூறி அனுப்பிச்சிடுவார். இந்த வசுக்கள் வந்து அப்படியே நடந்து வரும்போது கங்கையை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ கங்கை வந்து மனித பிறப்படுத்து போகிறதா தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட சொல்கிறாங்க,
நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு மகன்களாக பிறக்கிறோம், நீங்கள் வந்து சந்தனு மகாராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு எங்களை வந்து மகன்களாக பெற்று உடனுக்குடனே எங்களை வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் திரும்ப தேவலோகத்துக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி வசிஷ்டரால் சாபம் அடைஞ்சிட்டோம், இந்த சாபத்தில் வந்து விமோசனம் அடைகிறதுக்கு இதை விட்டால் எங்களுக்கு ஒரு வழி இல்லை, அதனால் நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து கங்கையை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, சரி அப்படியே ஆகட்டும், நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வசுக்கள் அத்தனை பேருமே நான் வந்து என்னுடைய பிள்ளைகளாக பெற்றெடுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த குருவம்ச அரசன் பிரதீபன் என்ன பண்ணுவான்னா, ஒரு தரம் வந்து கங்கையில் வந்து நீராடுறதுக்காக வரான். கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த காலை அந்த இதெல்லாம் நேர்த்தியெல்லாம் செஞ்சுட்டு நீராட வரும்போது கங்காதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரதீப மகாராஜாவுடைய வலது துறையில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போது வலது துறையில் உட்காந்துட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சொல்லுவார், பிரதீப மகாராஜா இந்த மாதிரி என்னுடைய வலது துறையில் உட்காந்தினாக்க நீ ஒன்றா வந்து என்னுடைய மகளாவோ அல்லது மருமகளாக தான் இருக்க முடியும், நீ எதற்காக என் வலது தரையில் உட்காந்தான்னு, இந்த மாதிரி உங்களுக்கு நான் உன்னுடைய மருமகளாக வரத்துக்கு விருப்பப்படுறேன், உங்களுக்கு எப்போ வந்து ஒரு மகன் பிறப்பானோ அந்த மகன் பிறக்கும் பொழுது அவன் வந்து எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வாங்கிக்குவாங்க. ஸோ பிரதீபன் மகாராஜா இதே எண்ணத்தோடு அவர் வருவார். வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி கருவுற்று அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவன் வந்து மகாபிக்ஷன், அதாவது முதல்ல நம்ம வந்து பிரம்மாவுடைய அவையில் இருந்து 1000 அஸ்வமேத யாகம் 100 வாஜசேய யாகம் செய்த இந்திர பதவி அடைஞ்ச மகாபிக்ஷக் தான் வந்து சந்தனு மகாராஜாவாக அவருக்கு வந்து பிறக்கிறாங்க. அப்போ மன்னன் வந்து ரொம்ப ஆறுதல் அடைகிறாரு. தன் வந்து கங்கைக்கு எப்படி நம்ம வாக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி தனக்கு ஒரு மகன் பிறந்துட்டான், அவனை எப்படியாவது கங்கைக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே மகாராஜா வந்து அவர்கிட்ட சந்தனுக்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நான் வந்து கங்கைக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன், நீ வந்து கங்கையை திருமணம் செஞ்சுக்கிட்டு நீ வந்து இந்த அரசை வந்து பரிபாலனம் பண்ணணும், இந்த ஆட்சியை வந்து பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவர் வந்து காட்டுக்கு போயிடுவார். காட்டுக்கு போய் தேவியின் அருளால் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் இறைவனுடைய அந்த தேவியினுடைய பாதத்தை அடைஞ்சிடுவார். கங்கையை வந்து அவர் வந்து பார்த்து என்ன பண்ணுவார்னாக்க அவர் திருமணம் செஞ்சுக்குவோம் சந்தனு. அப்போ கங்கா வந்து ஒரு வந்து என்ன பண்ணாங்கன்னா, கங்கையை திருமணம் செய்யும் போது அவங்க கேட்பாங்க, நான் என்ன செஞ்சாலையும் நீங்கள் வந்து அதுக்கு எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து எப்போ நீங்கள் வந்து நான் செய்யக்கூடிய செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ அன்றைக்கே நான் உங்களோட விலகிடுவேன், அதனால் எதிர்ப்பு தெரிவிக்காதவர்களையும் உங்களோடைய வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க கங்காதேவி. அதுக்கு சந்தனு மகாராஜாவும் சரின்னு சொல்லிடுவார். இது தொடர்ந்து இருக்கும்போது இந்த அஷ்ட வசுக்கள் ஒவ்வொன்றா பிறக்கிறாங்க. ஒவ்வொரு வசு பிறக்கும் போதும் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கும் போதும் கங்கை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் வந்து தன்னுடைய அந்த கங்கையில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ எல்லாமே ஒவ்வொரு குழந்தையாக வருஷத்துக்கு ஒரு குழந்தையாக பிறந்து இறந்துடும். 8ஆவதாக ஒரு குழந்தை பிறக்கும். அது பிறக்கும் போது இவர் வந்து சந்தனம் வந்து சொல்கிறார், வம்சமே இல்லாமல் போயிடும், இப்படி எல்லா குழந்தையும் வந்து நீ வந்து எல்லாத்தையும் அந்த கங்கையில் வீசி கொண்டுட்டா அதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் இந்த குழந்தையாவது எனக்கு கொடுன்னு கேட்கும் பொழுது கங்கை வந்து சொல்லிடுவாங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஒப்பந்தம் வாங்கின மாதிரி இப்போ நம்ம பிரியக்கூடிய சூழல் வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக அது பிரிஞ்சு தான் ஆகணும், இனிமேல் உங்களோட நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியாது. இதில் வந்து என்னன்னாக்க நான் வந்து இந்த 8ஆவது குழந்தைய வந்து நான் நல்லா வளர்த்து அவன் இளைஞனாக ஆகும் பொழுது உங்கள்கிட்ட திருப்பி தரேன், அது வரலையும் இந்த குழந்தை எங்கிட்டே வளர்ட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சந்தனு மகாராஜாவும் போயிடுவார். இந்த 8ஆவது குழந்தைக்கு காங்கேயன் பெயர் வச்சு அந்த வந்து வளர்த்துட்ருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நிறைய வந்து வில் வித்தைகள் எல்லாமே வந்து கங்கை வந்து கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு முறை சந்தனு மகாராஜா அந்த கங்கை கரை ஓரமாக வரும்பொழுது வேட்டையாட வருவார். துஷ்ட மிருகங்கள்லாம் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுக்கு வேட்டையாட வரும்போது அப்படியே இந்த கங்கை கரை ஓரமாக இளைப்பாற வரும் பொழுது ஒரு பையன் ஒரு இளைஞன் வந்து அந்த கங்கையை வந்து தன்னுடைய அம்பால் வந்து அப்படியே அணை கட்டி கங்கையை நிறுத்திட்டு திரும்ப அந்த அணையை வந்து எடுத்து விடுற மாதிரி
ரொம்ப பராக்கிரமாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அவர் யாருன்னு கேட்கும் பொழுது அதுக்கப்புறமா தான் அது கங்கையினுடைய மகன் தெரிஞ்சு தன்னுடைய மகன்கிறத உணர்ந்துக்கிட்டு அவரை வந்து என்ன பண்ணுவார்னா கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து இளவரசர் பட்டம்லாம் கொடுத்து அஸ்தினாபுரத்தில் வந்து தன்னுடைய அவையில் வச்சுருப்பார். இந்த சமயத்தில் வந்து சந்தனு மகாராஜா ஒரு முறை வந்து யமுனை நதிக்கரமாக போகக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்போ தான் அவங்க வந்து சத்தியவதியை சந்திக்கிறாங்க. சத்தியவதியை சந்தித்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியவதி வந்து சந்தித்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்போ அவருடைய தந்தையார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து திருமணம் செஞ்சுக்கணுன்னா ஒன்று வந்து என்னன்னாக்க இந்த சத்தியவதிக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து இந்த நாட்டை அரசாளணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உடன்படுற மாதிரியா இருந்தால் நான் வந்து திருமணம் செஞ்சு தரேன். இல்லாட்டா அரசர்கள் வந்து நிறைய திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து விருப்பப்படுற மகன்கள் தான் வந்து அரச பதவி வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய மகளுக்கு பிறக்கக்கூடிய மகன் தான் வந்து அரசாளணும்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து அந்த காங்கேயன் தன்னுடைய கங்கை மூலியமா பிறந்த மகனுக்கு தான் அரசாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துடுவார். அப்போ அவருடைய முகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து காங்கேயன் பார்ப்பார். அது என்னன்றதை அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. அவர் மந்திரிமார்கள் கேட்டோடனே இந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா சந்தனு வந்து விரும்பி அந்த சத்தியவதியை அவருடைய தந்தையாரை வந்து நேரில் பார்த்து இந்த மாதிரி தன்னுடைய தந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன்தான் வந்து நாட்டை ஆளுவான் அப்படின்னு. அது சரியாக போயிடும், நீங்கள் வந்து ஆளை கொடுத்துடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு மகன் பிறந்தால் அவன் வந்து நான் ஆட்சி பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வார், இல்லை நான் வாழ்நாள் முழுசும் பிரம்மச்சரிய விரதம் போடுறேன், என்னுடைய தந்தையாருக்காக நான் திருமணமே செஞ்சுக்கிறதில்ல அப்படிம்பாங்க. உடனே வானத்திலேருந்து பூமாரி பொழியும். அப்போ இருந்து தான் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பீஷ்மருங்கிற பட்டத்தோடு அவர் திரும்பி போகிறார். அப்போ இந்த சந்தனு மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒன்று சித்ராந்தகன், விசித்திர வீரியன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பாலிகாங்கிற திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த சித்ராந்தகன் வந்து ஒரு கந்தர்வனோடு ஏற்பட்ட சண்டையெல்லாம் வந்து உயிரிழந்துருவான். விசித்திர வீரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ஷயரோகம் வந்து இறந்து போயிடுவான். அப்போ அந்த வம்சத்தை வந்து விருத்தி செய்கிறதுக்கு குழந்தைகள் இல்லாமல் போயிடும். அப்போ தான் வந்து சத்தியவதி தான் பிறந்தப்போ வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா வியாசர் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா, நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வரேன்னு சொல்லி. அப்போ அவர் வந்து நினச்சி பார்ப்பாங்க. நினச்சி பார்த்தோன்னே வியாசர் அவங்க முன்னாடி வருவார். இவங்களுக்கு வந்து கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க, ஆனால் அந்த வம்சம் விருத்தியாகிறதுக்கு வழி இல்லை, உன்னுடைய ஆசீர்வாதத்தால் இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 3 குழந்தை திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர்னு சொல்லி 3 குழந்தைகளை வந்து வியாசர் அருளால் வந்து தோன்றுறாங்க. இந்த விதுரர் வந்து பார்த்திங்கன்னா யமதர்மராஜாவுடைய அம்சமாக அவர் வந்து தோன்றுவார். அவர் வந்து ஒரு பணிப்பெண்ணுக்கு மகனாக வருவார். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். பாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிரிய உடம்பு வந்து ரொம்ப வெளிரி கிடக்கும். இந்த மாதிரி வந்து இந்த 3 பேரும் வந்து தோன்றுவாங்க. திருதராஷ்டிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியாக காந்தாரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து துரியோதன முதலாக வந்து 100 பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க. சௌபலைங்கிற ஒரு இன்னொரு மனைவி இருப்பாங்க திருதராஷ்டிரனுக்கு. அவங்களுக்கு வந்து யுயுத்சிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கும். பாண்டு வந்து என்ன பண்ணுவார், குந்தியையும் மாந்திரியையும் திருமணம் பண்ணிக்கிறார். இந்த குந்தி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அந்த குந்தி போஜன்றவர் வந்து வளர்த்ததுனால அவங்களுக்கு வந்து குந்தின்னு பேர். அந்த குந்தி தேவி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முறை வந்து அவங்களுடைய அந்த குந்தி போஜன் உடைய அவையில் வந்து அவங்க வளர்ந்துட்டுருக்கிற சமயத்தில் துர்வாச முனிவர் வந்து அங்கே வருவார். அது வந்து சதுர்மாசமாக இருக்கிறதுனால அந்த சதுர்மாத விரதம் வந்துடும். சதுர்மாத விரதத்தில் வந்து முனிவர்கள் வந்து எங்கேயுமே வந்து அவங்க வந்து பிரயாணப்பட மாட்டாங்க, ஒரே இடத்துல தங்கிடுவாங்க. அப்படி வந்து அந்த குந்தி போஜனுடைய அந்த அரசவையில் அவங்க தங்கிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டுங்கிற பணிகளையெல்லாம் குந்தி தேவி செய்வதற்காக பணிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி வந்து எல்லா பணிவிடைகளையும் செய்யும்போது கடைசியில் வந்து துர்வாச முனிவர் வந்து குந்தி தேவி தனக்கு வந்து வேணுங்கிற
வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து தன் நல்லா கவனிச்சுக்கிட்டதுனால அவருக்கு வேணுங்கிற வரத்தை கொடுக்குறாரு. அதாவது இந்த வரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரம் கேட்குறாங்களோ அந்த வரம், எந்த கடவுளை அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்களோ அந்த கடவுளை வந்து அவங்க நேரில் வந்து பார்க்கக்கூடிய வரத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அவங்க குந்தி தேவி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை சோதித்து பார்க்கணுமேன்னு சொல்லி சூரிய பகவானை நினச்சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்போ வந்து சூரிய பகவான் அவங்க முன்னாடி தோன்றி கர்ணனை வந்து குழந்தையாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. கவச குண்டலத்தோட அந்த குழந்தை வந்து பிறந்துடும். அப்போ குந்தி தேவி ரொம்ப இது பண்ணிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நமக்கு திருமணமே ஆகவே இல்லை, திருமணம் ஆகாத சூழ்நிலை குழந்தை பிறந்துச்சுன்னா அதெல்லாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லி ஒரு பேழையில் வந்து அந்த குந்தி தேவி தான் அந்த குழந்தை பிறக்கும் போது அணிந்திருந்த அந்த புடவை நகைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு பேழையில் வச்சு அதை வந்து என்ன பண்ணோன்னா தண்ணியில் விட்டுருவாங்க. அப்போ அந்த தண்ணியில் அது மிதந்துட்டு போனதை வந்து ஒரு குதிரைக்காரர் வந்து அதிரன் அவனுடைய மனைவி ராதை அவங்க 2 பேரும் அதை எடுத்து அவங்க தான் வந்து கர்ணனை வந்து வளர்த்திட்டு வராங்க. இப்போ இந்த பாண்டு வந்து ஒரு டைம் என்ன பண்ணுவார்னா காட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து குந்தவருங்கிற ஒரு முனிவர் வந்து தன்னுடைய மனைவியோட மான் ரூபத்தில் அங்கே இருப்பார் அந்த வனத்துக்குள்ளே. அப்போ இவருக்கு முனிவருங்கிறது தெரியாது, ஏதோ மான் தான் இருக்குதுன்னு நினச்சி அதை அம்பு எய்தி கொன்றுவார். அப்போ அந்த குந்தமர் அம்பு எய்த உடனே அந்த மான் ரூபத்தில் இருந்த குந்தம முனிவர் வந்து மனித ரூபமாக மாறிடுவார். அப்போ வலி தாங்காமல் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு சாபம் விட்டுருவார் அந்த முனிவர். நீ எப்போ வந்து நீ வந்து உன்னுடைய மனைவியை வந்து நீ கிட்ட நெருங்குறியோ அந்த சமயத்தில் உன்னுடைய தலை வெடித்து நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவார். ஸோ அதனால் தன்னுடைய மனைவிகளோட வாழ தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அவர் காட்டுக்கு வந்து தவம் பண்ண போயிடுவார். அப்போ போகும்போது குந்தியும் வந்து அவங்களுடைய மனைவி 2வது மனைவி மாத்திரியும் வந்து நாங்கள் மட்டும் இந்த அரசவையிலிருந்து என்ன பண்ண போகிறோம், நாங்கள் உங்கள் கூடவே வரோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்படியே போயிடுவாங்க. கூடையே போய் ஒரு நல்ல தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கும்போது அங்கே ஒரு யாகசாலை ஒன்று நடக்கும். அங்கே ஒரு முனிவர் வந்து யாகம் நடத்திட்டுருக்கும்போது அந்த யாகத்தில் அவர் வந்து ஒரு அறிவுரை சொல்வார். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நம்ம போகணும், நம்ம மீண்டும் வந்து நம்ம வந்து சொர்க்கத்தை அடையணும்னா புத்திர பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியம், புத்திரர்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில அறிவுரைகள் வந்து வழங்கிட்டு இருப்பார். இதை கேட்டதுமே வந்து பாண்டுக்கு நமக்கு வந்து குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நமக்கு குழந்தை பிறக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கான வழியை போய் அந்த முனிவர்கிட்டே கேளுங்க, அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ குந்தி சொல்லுவாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு வந்து ஏற்கனவே வந்து சதுர்மாத விரதம் இருந்த சமயத்தில் துர்வாச முனிவருக்கு நான் வேணுங்கிற பணிவிடைகள்லாம் செஞ்சதுனால அவர் எனக்கு வந்து சில வரங்களை கொடுத்துருக்காரு, அந்த வரத்தை வச்சு என்னால் வந்து நான் வந்து குழந்தையை வந்து பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தர்மராஜன், அது யம தர்மராஜனை வேண்டி தர்மர் வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்து வாயு பகவானை வேண்டி பீமன் பிறக்கிறாங்க. இந்திரனை வேண்டி அவங்க வந்து அர்ஜுனன் பிறக்கிறாங்க. இந்த 3 குழந்தைகள் வந்த உடனே மாத்திரி வந்து தனக்கு எதுவும் குழந்தைகள் இல்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்குது ஆனால் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்போ குந்தி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அஸ்வினி தேவர்களை வந்து வணங்கி அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி கொடுப்பாங்க. மாத்திரி வந்து அந்த மாதிரி அஸ்வினி தேவர்களுடைய அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு நகுலன் சகாதேவன் சொல்லி 2 மகன்கள். இந்த 5 பேர் தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க 5 பேர் தான் பாண்டுவினுடைய புதல்வர்கள். அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி காலத்தில் பாண்டவர்களாக வராங்க. ஒரு சமயத்தில் இந்த மாத்திரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதுக்குள்ளே அவங்க தங்கியிருக்கிற அந்த நந்தவனத்துக்குள்ளே பூக்களெல்லாம் பறித்து சேகரிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆசையாக வந்து பாண்டு வந்து போய் தொட போவார். அப்போயே அவருக்கு வந்து மரணம் சம்பவிச்சிடும். முனிவருடைய சாபத்தால் அவர் இறந்து போயிடுவார். இறந்த உடனே வந்து மாத்திரி அவங்க கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க.
தன்னுடைய 2 பிள்ளைகளையும் வந்து நகுலன் சகாதேவன் குந்தி தேவிட்டே கொடுத்து இவங்களை 5 பேரையும் நீங்கள் வளர்த்து ஆளாக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உடன்கட்டை ஏறி இறந்துடுவாங்க. குந்தி தேவி இந்த 5 மகன்களை கூட்டிகிட்டு மீண்டும் வந்து அஸ்தினாபுரம் வராங்க. அஸ்தினாபுரத்தில் பீஷ்மரும் விதுரரும் இவங்க எல்லாரையும் வரவேற்று அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் கூட வந்து இவங்கெல்லாம் வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் பின்னாடி காலத்தில் பாரத போர் வரும். இந்த பாரத போரில் வந்து பாண்டவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து கௌரவர்கள்லாம் வந்து எல்லாமே வந்து அதில் அழிஞ்சு போயிடறாங்க. பாண்டவர்களில் வந்து பாண்டவர் புதல்வர்களில் அபிமன்யு முதற்கொண்டு எல்லாருமே 5 பேருடைய குழந்தைகளும் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ அபிமன்யுடைய மகன் மனைவி உத்தவை, அந்த உத்தவிக்கு ஒரு மகன் இருக்கும். அந்த மகனை வந்து என்ன பண்ணுவான்னா அஸ்வத்தாமன் வந்து கொன்றுவான். கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அந்த ஆசீர்வாதத்தால் அந்த குழந்தைய வந்து மீட்டெடுப்பார். அந்த மீட்டெடுக்கிற குழந்தை தான் வந்து பர்ஷித்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஸோ இந்த பர்ஷித்துக்குடைய பின்னாடி இருந்து தான் இந்த தேவி பாகவத்தினுடைய மகிமை நமக்கு வந்து தொடர்ந்து கிடைக்கும். பர்ஷித்து மகாராஜா என்ன பண்ணார், அந்த தேவி பாகவதத்தை வந்து எப்படியெல்லாம் கேட்டார், அதுக்கப்புறம் தேவியினுடைய அவதாரங்கள்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த நம்ம வரக்கூடிய சொற்பொழிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.